Hmm. Second sum, find the LCM of each pair of the following polynomials. சரியா? ஸோ இங்கே இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், ஜிசிடி கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி. சரியா? ஓகே. ஸோ அப்போது இங்கே அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ அதை ஃபேக்ட் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போது f of x is equal to a square plus 4a minus 12. சரியா? இது ஆக்சுவலாக இங்கே இது வந்து ஏக்கு வந்து ஏ வந்து ஸ்கொயரில் இருக்குது. சரியா? ஆனால் இங்கே 12 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ ஃபார்முலா போட முடியாது. ஸோ ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்னு போட்டுக்கணும். என்ன பண்ணணும்னா ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த 1ஐயும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 12 12. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க போகிற ரெண்டு நம்பரையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது இந்த ஏயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல 4, அதுதான். சரியா? ப்ளஸ் 4 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -12, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரணும். சரியா? ஸோ அப்போ 6 இது ரெண்டுத்துக்கு தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4. சரி, ஓகே. இந்த 4ஓட பக்கத்தில் சைன் இருக்குல்ல, அந்த சைன் வந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஸோ +6 -2. ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த ஸ்கொயருக்குள்ள வேரியபிள் அதை எழுதிக்க வேண்டியதான், a + 6 a - 2. ஸோ அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் a + 6 a - 2. சரியா? ஓகே. அடுத்தது g of x is equal to a square minus 5a plus 6. சரியா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி போடுவோம். என்ன வரும், ப்ராடக்ட் இந்த a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஐயும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +6, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க ரெண்டு நம்பருக்கு சம் கண்டுபிடிக்கணும். சம் போட்டுக்கணும். இந்த ஏவோட கோஎஃபிஷியன்ட் -5 இங்கே போட்டுக்கணும். சரியா? ஸோ அப்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், அதோட சம் வந்து -5 வரணும். ஸோ அப்போ 2 3 ஆட் பண்ணால் தான் என்ன 5 வரும். சரியா? ஸோ அப்போ சம்முங்கிறப்ப ரெண்டுத்துக்குமே இதே சைன் தான், மைனஸ் மைனஸ் போட்டுரும். என்ன சைனுக்கோ ரெண்டுத்துக்கும் அதே தான் போட்டுரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் +6 வரும், ரெண்டுத்துக்கும் சம் பண்ணால் -5 வரும். சரியா? அப்போது இங்கே என்ன இருக்குது, வேரியபிள் ஏ. ஸோ a - 2 a - 3. ஸோ நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் a - 2 a - 3. சரியா? ஓகே. இப்போ ஜிசிடி தானே வேணும், சாரி எல்சிஎம் தானே வேணும். ஸோ அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி. சரியா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, a + 6, இந்த ஃபேக்டர் பண்ணி வந்தது a + 6, அப்புறம் a - 2, அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, இன்ட்டு a - 2 a - 3 பை ஜிசிடி என்ன இருக்குது, a - 2. சரியா? கேன்சல் பண்ணுவோமா இப்போ? ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் திங் தான் என்னது, எல்சிஎம். ஸோ அப்போ a + 6 a - 2 a - 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? செகண்ட் சம், சப்டிவிஷன் x⁴ - 27 a³ x. இது ஒரு பாலினாமியல், இது x - 3a² இது ஒரு பாலினாமியல், ஜிசிடி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா? ஸோ அப்போது x⁴ - 27 a³ x. சரியா? ஸோ அப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லேயும் எக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா? ஸோ அப்போது இது ஆக்சுவலாக எதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே 27ங்கிறது க்யூப் நம்பர், ஏங்கிறதும் க்யூப் ஆஃப் ஏங்கிறதும் க்யூப் ஆஃப் ஏ. சரியா? இங்கே x⁴ இருக்கு, ஆனால் இங்கே x³ இருந்துச்சுன்னா நான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சரியா? அப்போ ஒரு எக்ஸ் எனக்கு வெளியில் போகணும். சரியா? ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ காமனாக எடுத்துகிட்டு அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது எக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? 4 டைம்ஸில் 1 டைம் போயிடுச்சு. ஸோ x³ - 27, இதை 27 இப்படி எழுதிக்கிறேன். சரியா? 3³ எழுதுவோம். சரியா? 3³ 3 × 3 × 3 3 3 சார் 9 9 3 சார் 27 வந்துருச்சு. அப்புறம் a³, அப்புறம் எக்ஸ் தான் வெளில போயிடுச்சுல, அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இது எப்படி இருக்குது, x × x³ - 3a³ அப்படி இருக்கா? ஸோ அப்போ a³ - b³ மாடலில் இருக்கா? சரியா? அப்போது என்ன வரும், a³ - b³ is equal to a - b a² + ab + b². சரியா? ஓகே. ஸோ ஏங்கிறத எக்ஸ் போடணும், பிங்கிறது 3a போடணும். ஸோ இந்த எக்ஸ் அப்படியே எழுதிப்போம் முன்னாடி. இதுக்கு தான் இப்போ நான் எழுத போகிறேன் இதை. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் -3a, அப்புறம் x² + x
அப்புறம் b என்ன இருக்குது 3a ப்ளஸ் 3a ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சா? ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a அப்புறம் இதோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயரா? ஸோ 9a ஸ்கொயர். சரியா? ப்ராக்கெட் போடாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? வந்துடுச்சா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஓகே. ஸோ இது வந்து கண்டுபிடிச்சது f ஆஃப் எக்ஸ். சரியா? இது g ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். சரியா? அப்படியே வச்சா தான் எனக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ஸோ அப்போ என்னது எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் தானே வேணும். ஸோ இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? இதானே? சரியா? அப்போது எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் பை ஜிசிடி எக்ஸ் மைனஸ் 3a. கேன்சல் பண்ணுவோமா? எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பாக்கி அப்படியே ஆன்சர் எழுதும். சரியா? ஸோ அப்போது எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a whole square into x square plus 3ax plus 9a square. அவ்வளோதான் ஆன்சர். சரியா?